கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஒரு குடும்பத்திலே சண்டை போடும்போது 10 வருஷம் முன்பாக நீ அப்படி இருந்த, 5 வருஷம் முன்பாக நீ அப்படி இருந்த அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். சில குடும்பம் பிரிஞ்சு போயிடும். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பேசும்போது தெரியும், ஏதோ ஒரு காரியத்திலே வீட்டுக்குள்ள மனஸ்தாபப்பட்டு அதை இதயத்துல நினைவிலே வச்சு அவங்க பேசும்போது பார்த்தா அதை சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும். நிறைய சாட்சி சொல்ல முடியும். நம்ம தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். அதை சுருக்கமா சொல்றேன். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாங்க. பழைய லைஃப்ல நினைக்காதப்பா அப்படிங்கிற. இப்போ நிறைய குடும்பத்திலே எதை நினைச்சு உட்கார்ந்து அழுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாலிப வயசுல யார்ட்டையாவது ஃப்ரெண்டுகிட்ட பழகிருப்பாங்க, அதை நினைச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்திலே அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி இருந்திருக்கும், அதை நினைச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க இதயத்திலே அவங்க ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, அதுல ஏதாவது ஒண்ணு செய்ய முடியாம போயிருக்கும், அதை நினைச்சு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன செய்யறாங்க நீங்களே யோசித்து பாருங்களேன். நான் போன வருஷம், இல்ல 2 வருஷம் முன்னாடி, இல்ல 4 வருஷம் முன்னாடி, இல்ல 5 வருஷம் முன்னாடி, இப்படிதான் நம்ம நிறைய குடும்பத்துல பழைய நம்ம இதயத்தினுடைய நினைவை எடுத்து நம்ம யோசித்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், துதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு இந்த உலகத்துல அழிந்து போற காரியங்களை உட்கார்ந்து நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நேத்து ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, என் முட்டுல ஒரு போல்ட் இருந்துச்சு, அது சில நேரத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும், மறுபடியும் அதை சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாலிப வயசுல இஷ்டம் போல தாறுமாறா போகும்போது பிரச்சனை ஆயிட்டு. ஆனா இன்னைக்கு தேதியில அவங்க கர்த்தருக்குள் பலப்பட்டு என்னை கர்த்தர் ஆசிரியன்னு சொல்லி பொறுமையோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நிறைய குடும்பத்திலே பழைய காரியங்களை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தயவு செய்து யார் இந்த செய்தி கேட்டாலும் சரி, அதை நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏதாவது பழைய காரியங்களை உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஒரு குடும்பத்திலே ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. நான் சொல்றேன் எப்படின்னா, ஒரு 4 வருஷம் இருக்கும், கொரோனா நேரத்தில் இருக்கும். கொரோனாவுக்கு முன்பாக கணவர் இறந்து போயிட்டாரு. அந்த நேரத்தில் நம்முடைய செய்தி டெய்லி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் செய்தி எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, என் கணவர் இறந்து போயிட்டாரு, நான் டெய்லி அழுதுகிட்டே இருப்பேன், என்னையால் தாங்க முடியாது, திடீர்னு இறந்து போயிட்டாரு, ஆனால் உங்கள் செய்தி கேட்கும்போது என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் கிடைச்சது, நான் மன அழுத்தத்தில் இருந்தேன், உங்கள் செய்தி கேட்டதுக்கப்புறம்
எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியாக தாயும் பிள்ளையுமாக சொன்னாங்க. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை சிந்திச்சுக்கிட்டே இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து போறாங்க. அதான் முதல் பாயிண்ட். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தோல்வி இருக்கும், நினைவு இருக்கும். சில சிந்திக்கிற பழைய காரியங்கள் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ என் வாழ்க்கையில நான் சொன்னா உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். நான் ஒரு வியாபாரி, வியாபாரத்துல நஷ்டப்பட்டவன், கடன்ல கஷ்டப்பட்டவன், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில உண்டு. இப்படிலாம் இருக்கும்போது நான் பல லட்சங்கள் நஷ்டப்பட்டதுனால என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே வியாபாரத்துல இருக்கும்போது சகல செழிப்போடு இருந்துட்டு தோல்வியானதுனால எல்லாமே முடிஞ்சு போயிட்டா அப்படின்னா அப்படி கிடையாது. 2016 கர்த்தருக்காக முழு நேரம் செய்யறதுக்கு ஆசையா ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் தலையிலிருந்து அபிஷேகம் பண்ணி அப்படியே ஃபுல்லா பாத்திரம் நிரம்பி வழிந்து சாவி கொடுத்து அழகா அபிஷேகம் பண்ணி அழைத்து கொண்டு வந்தார். இந்த 2024 முடிய போகுது. இந்த 8 வருஷம் முடிஞ்சு 9 வருஷம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்னை அழைச்சு கொண்டு வந்தார். அவ்வளவுதான். அவர் அழைச்சு கொண்டு வந்ததுனால ரவிராஜ் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என் வாழ்க்கையில நான் நடு ரோட்ல தான் நின்னேன். என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. கையில ₹1 கிடையாது. பல லட்சங்கள் நஷ்டம், 1/2 கோடி நஷ்டம். சொந்த வீடெல்லாம் வித்து போயிட்டேன். ஆனால் நடு ரோட்ல நிற்கும்போது என் லைஃப் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். சரி இருந்தாலும் நான் கர்த்தருக்கா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு புதிய வாசலை திறந்தார். சர்ச்சில் போய் ஒரு கோயில் விட்டு வேலை பார்த்தேன். எனக்கு வேற தெரியாது. அங்க வேலை பார்க்கும்போது நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து முழு நேரத்துக்காக அபிஷேகம் பண்ணி தேசமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்க அழைத்து கொண்டு வந்தார். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு புதிய காரியம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே அவாந்தரமான வழியா இருந்தா கூட அதுல ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையே வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கு பிரதர். நான் திரும்பி பார்த்தா எனக்கு யாருமே இல்லை. நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். ஒருவேளை இந்த செய்தி கேட்கறவங்க வெளிநாட்டுல இருக்கலாம், வேற வேற நாட்டுல இருக்கலாம். நான் இருக்கிற இடத்துல நான் தனியா தான் இருக்கேன். என் கூட யாருமே இல்லை. ஒரு காலத்துல எல்லாரும் இருந்தாங்க. இப்போ நான் மனசு ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கேன், குடும்ப ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கேன், சரீர ரீதியா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் பல காரியத்துல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பி இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு சொல்லி கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் வனாந்தரத்திலே வழியையும், என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு வழி இருக்கு. அவாந்தர வெளி, பாலைவனம், ஆறுகளை உண்டாக்குவேன் என்கிறார். பாலைவனத்துல தண்ணி இருக்காதுப்பா, ட்ரையான லைஃபா இருக்கும். ஆனா அதுல கூட ஆறுகளை உண்டாக்குவேன். பாலைவனத்துல போய் ஆறுகளை உண்டாக்கியாச்சு அப்படின்னா அதை நிப்பாட்ட முடியுமா? அது ஓடிட்டே தான் இருக்கும். அதே போல வனாந்தரமான வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். வனாந்தரமான வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வைத்திருக்கிறார். அது எப்போ தெரியுமா? நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது. இன்னைக்கு கேட்கிற நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை நம்பும் போது. ஏன்னா சில குடும்பத்துல மனுஷனை நம்பிதான் பல லட்சங்கள் நஷ்டப்பட்டுருக்காங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் மனுஷனை நம்பியே மோசம் போயிருக்கேன். மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருவேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஐயோ நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நான் யோசித்துட்டு இருப்பேன். இது என் வாழ்க்கையில் நடக்கூடிய நிறைய காரியத்துல இது ஒண்ணு. ஏமாத்திடுவாங்க. ஏமாந்து போனதுக்கப்புறம் ஐயோ ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருப்பேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஒருவேளை யாராவது யோசித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க பழைய காரியங்களை நினைக்க வேண்டாம். பழைய காரியங்களை சிந்திக்கவும் வேண்டாம். போதும்.
இத்தனை வருஷமா நம்ம பழைய காரியங்கள் ஏதாவது யோசித்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதையெல்லாம் நிப்பாட்டிடுங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையிலே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் செய்ய போகிறார். அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும்போது அது உடனே செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், இந்த நிமிஷமே தோன்றும் என்கிறார். ஒரு வார்த்தையிலே பூமியை உருவாக்கின தேவன். வார்த்தையில தான் எல்லாம் உருவாக்கியிருக்கார். ஒரு வார்த்தை சொல்ல அப்படியே உருவாக்கப்படும். இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் போது ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் என்னென்ன வேணும் அவருக்கு தெரியும். அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க கர்த்தரை மட்டும் விசுவாசிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் அது தோன்றுகிறது. பழையவர்களை எல்லாம் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு பேசுனீங்க. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீங்கப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லிட்டீங்கப்பா. நன்றி. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ, நான் வனாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குன்னு சொல்லிட்டீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் அந்த நாளில் பரிபூர்ணமாக ஆசிரிங்க. உங்கள் கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தில் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகள் நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தரோட வல்லமை இறங்கி வரட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியான இறங்கி வாங்க ராஜா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தப்படுகிறோம். தேவ சித்தத்துக்கு அப்போ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பரலோகத்தில் வர வேண்டும் என்றால் தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் நடக்கணும்ப்பா. அந்த சித்தத்தை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துவங்கள். அதிகாலையில் 3 மணி ஜெபிக்கிறோம், தூங்கும் முன்பு 8 மணி ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தரும் குடும்பத்தை அபரிதமாக தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.